தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கஜகஸ்தானில் 72 பேருடன் சென்ற விமானம் வெடித்து சிதறி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நடந்தது இந்த விபத்து? பாலா, தற்போது எம்பரர் 190 ரக விமானமானது கசகஸ்தானில் விழுந்து நொறுங்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் மொத்தம் 72 பேர் இந்த விமானத்தில் இருந்திருக்கின்றனர். 67 பயணிகள் மற்றும் 5 இந்த க்ரூ மெம்பர்ஸ் என்று சொல்வார்கள். அதில் 5 பேர், அந்த 5 க்ரூ மெம்பர்ஸ் உட்பட 72 பேர் இந்த விமான விபத்தில் தற்போது உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விமானம் தரையிறங்க வேண்டிய இடத்திலிருந்து மொத்தமாக 3 இடங்களுக்கு இது டைவர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த மோசமான வானிலை காரணமாக 3 இடங்களுக்கு இது டைவர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக தரையிறங்கும் போது எமர்ஜென்சி லேண்டிங்காக அந்த கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் தான் அந்த விமானம் நேரடியாக அந்த ஓடுதளத்தில் விழுந்து அதை வெடிக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளிலே நம்மால் பார்க்க முடியும். அந்த அப்ரோச் ஆங்கிள், அந்த விமானத்தோட அப்ரோச் ஆங்கிள் நம்ம பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி செங்குத்தாக அந்த ஓடுதளத்தை நோக்கி பாயக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும். அது அந்த ஓடுதளத்தில் விழுந்து வெடித்து இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இதில் 72 பேர் தற்போது உயிரிழந்திருப்பதாக முதல் கட்ட தகவல் வெளியாகிருக்கிறது. இது ஒரு எம்பரர் ரக விமானம். இதில் ஒரு 100 பேர் அளவுக்கு தான் இந்த விமானத்தில் செல்ல முடியும். அதில் 72 பேர் இந்த விமானத்தில் தற்போது பயணித்திருக்கின்றனர். அந்த க்ரூ மெம்பர்ஸுடன் சேர்த்து அதில் பயணம் செய்த அந்த 72 பேரும் தற்போது உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. பாலா, விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.